எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு சனிக்கிழமை ஸ்பெஷல் ட்ரேடிங் செஷன். யார் வம்பு தும்புக்கும் போகாம ஷேர் மார்க்கெட் பாசிட்டிவ்ல தான் இன்னைக்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த சமயத்துல தான் ஒரு நண்பர் சூப்பரா சொல்றாரு, ஷேர் மார்க்கெட்ல நீங்க ஜெயிக்கணுமா, யார் ஒருத்த போதும் அப்படின்னு நினைக்கிறானோ அவன் தான் வெற்றி பெறுவான் அப்படின்ற சொல்றாரு. ஏன் அப்படின்னா அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி. அவர் 50,000 ரூபாய் பணத்தை வச்சுக்கிட்டு 21,000 ரூபாய் ஒரே மாசத்துல சம்பாரிச்சிருக்காப்ல. அடுத்த மாசம் என்ன பண்ணிருக்காப்லன்னா ஓவர் ட்ரேட் பண்ணி சம்பாரிச்சு 21,000 ரூபாய் விட்டுட்டாப்ல. கடைசியில் பார்த்தா அவருடைய முதலுக்கு மோசமாகல, அவருடைய 50,000 அப்படியே இருக்கு. அப்பதான் அவருக்கு ஒரு போதனை, ஒரு ஞானம் பிறக்குது. போதும் லாபம் அப்படின்னு யாரு நினைக்கிறாங்களோ அவங்க தான் ஷேர் மார்க்கெட்ல வெற்றி பெறுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவருக்கு சாதகமா நிறைய கருத்துக்கள் இருக்கு, அவருக்கு எதிராக சில கருத்துக்கள் இருக்கு. ஸோ சாதகம் அதிகமா இருக்கிறதுனால அதுக்குண்டான டீட்டெயில் இப்ப பார்க்கலாம். ஷேர் மார்க்கெட்ல அவங்கவுங்க கிட்ட இருக்கிற பணத்துக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி வாங்கிக்கலாம். எனக்கெல்லாம் 1 கோடிக்கு ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு தான் ஆசை. பட் அதுல ஒரு 10% தான் ரீச் ஆயிருக்கேன். இன்னும் 90% மேல ரீச் ஆகணும். இந்த சமயத்துல ஒரு நண்பர் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன சொல்றாருன்னா, அட NMDC நான் ஒரு 6,000 ஷேர் பக்கத்துல வாங்கினேன், NHPC ஒரு 2,000 ஷேர் வாங்கினேன், இன்டெக்ரா எசென்ஷியா வாங்கினேன். இந்த NMDC எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல அருமையான கம்பெனி தான். 248 ரூபாய்க்கு வாங்கியிருக்காப்ல. ஆனா இப்ப அதனுடைய ரேட் 233 ரூபா இருக்கு. அதே மாதிரி NHPC வாங்கியிருக்காப்ல, இன்டெக்ரா எசென்ஷியா வாங்கியிருக்காப்ல. இது எல்லாமே அவருக்கு ஒரு கட்டத்துல நல்ல லாபம் அப்படின்றது போயிருக்கு. போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா. அப்ப அவருக்கு கரெக்டா கெஸ் பண்ண முடியல. அவன் இந்த இடத்துல இருந்து திரும்பிடுவான் அப்படின்றது தெரிஞ்சு அவர் ஏங்க வச்சிருக்க போறாரு, அவர் இன்னும் கொஞ்சம் மேல ஏறுவான் அப்படின்றது ஒரு அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாப்ல. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா இந்த 3 ஷேர்களுமே இப்ப கீழே இறங்கி லாஸ். நீங்க நினைக்கலாம், ஏங்க கொஞ்சம் தானே இந்த ஷேர்கள்லாம் இறங்கி இருக்குன்னு. ஆனா அவருடைய குவாண்டிட்டி அதிகம் பொழுது லாஸ் அப்படின்றது கொஞ்சம் ஹெவியா தான் வரும். அவருக்கு நல்ல ஹெவியான ப்ராஃபிட்ல இருந்து வெயிட் பண்ணி கடைசியில பார்த்தா லாபத்துல நஷ்டம் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதாவது அன்ரியலைஸ்டு ப்ராஃபிட் நல்லா நிறைய இருந்தது, அதுக்கப்புறம் கீழே இறங்கி இருக்கு. அவர் என்ன மிஸ் பண்ணிருக்காரு அப்படின்னு பார்த்தா, காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்றத மிஸ் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரியான ஒரு புரிதல். ஆனா இதுக்கு அவர் மேல தப்பு சொல்லி பிரயோஜனம் இல்லை. என்ன காரணம்னா அவனுடைய வரலாறு NHPC எல்லாம் பாத்தீங்கன்னா கீழே 44 ரூபாய் இருந்த ஷேர் அவன் 103 ரூபாய்க்கு மேல போயிருக்கான். 103 ரூபாய்க்கு மேல போயிருக்கான். அவனுடைய 115 வரைக்குமே இன்ட்ராடேல ஃபிளாஷ் ஹை அப்படின்றத அடிச்சிருக்கான். அப்ப இவ்வளவு தூரம் ஏறின பங்கு அப்ப அவர் என்ன எஸ்டிமேட் பண்ணிருப்பாரு, சரி இன்னுமே மேல ஏறி 200 ரூபாய் போகலாம் அப்படின்ற மாதிரி தானே எஸ்டிமேட் பண்ணிருப்பாப்ல. ஸோ ஷேர் மார்க்கெட்டு அவரை கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருச்சு அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேனே ஒழிஞ்சு பாவம் அவர் மேலே எது தப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அதே மாதிரி இன்னொரு நண்பரும் பாருங்க, நல்ல மேலே போகும்னு நினச்சிட்டு அவரும் ப்ராஃபிட்டை புக் பண்ண விட்டுட்டாராம். இப்போ போய் எடுத்து பார்த்தா 20,000 ரூபா லாஸ் இருக்கு, மறுபடியும் மேலே வராமல் போயிட்டானே என்ன பண்ணுறது, வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறார். ஸோ ஒன்று மட்டும் நல்லா புரியுது, ஒரு 2 மாதத்துக்குள்ள ஒரு 20% ப்ராஃபிட் அப்படின்றது நல்ல ப்ராஃபிட் தான். அதை கொஞ்சம் ப்ராஃபிட் ஒரு 100 ஷேர் வாங்கினா ஒரு 50 ஷேரை கழட்டி விட்டது தான் நல்லது. அதே மாதிரி ஒரு 3 வருஷத்துக்குள்ள ஒரு 40% கிடைச்சாலும் சந்தோஷம் தான். அதே மாதிரி ஒரு வருஷத்துக்குள்ள 100% லாபம் கிடைச்சதுனாலும் சந்தோஷம் தான். ஒரு வருஷத்துக்கு மேலே 200 300 எவ்வளவு கிடைச்சாலும் ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் அப்படின்றத போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம பண்ணும் பொழுது என்னை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு தப்பிச்சுக்கலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. இன்னொரு நண்பனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வேற மாதிரி இருக்கு. ஆனா இவருடைய மெஜாரிட்டி கம்மி, இவர் மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்தது ஆளு கம்மி. ஒரு நண்பர் என்ன சொல்றாரு, நான் 20% லாபத்துல வெளியே வந்துட்டேன், ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்து வெளியே வந்துட்டேன், கடைசியில பார்த்தா அவன்லாம் எங்கேயோ போயிட்டான், 100-200% லாபம் போயிட்டான் அப்படின்ற மாதிரி அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றாரு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டெஸ்டினேஷன் இருக்கு. ஸோ அந்த டெஸ்டினேஷன்லாம் ரொம்ப தூரத்தில் இருக்கலாம், அல்லது பக்கத்தில் இருக்கலாம், அல்லது ரொம்ப தூரத்தில் இருக்கலாம். ஸோ நீங்க ஒரு இடம் அந்த இலக்கை அடைஞ்சிட்டீங்கன்னா போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. பாத்தீங்களா, யார் ஒருத்தர் ஷேர் மார்க்கெட்ல போதும்னு நினைக்கிறாங்களோ அவங்க தான் வெற்றி பெறுவான். ஸோ உங்களுடைய தூரம், உங்களுடைய டார்கெட் அப்படின்றது இவ்வளோ பெருசு, 100% நீங்க ப்ராஃபிட் புக் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த ஒரு இலக்கு செட் பண்ணிக்க வேண்டியதான். இதான் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட், ப்ராஃபிட், ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் த ப்ராஃபிட் அப்படின்றாங்க. ஸோ தொடர்ந்து பணத்தை போடணும், லாபத்தை புக் பண்ணணும், அப்புறம் மறுபடியும் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஏன் அப்படின்னா ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ரிஸ்க் டைவர்சிஃபை ஆகுது அப்படின்ற மாதிரி அழகா சொல்றாங்க. ஸோ 20% லாபம் பண்ணாம நீங்க விட்டது தப்பு கிடையாது. பட் நீங்க புக் பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த பணத்தை ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அதே மாதிரி நீங்க முழுக்க உங்களுடைய லாபத்தை விட்டது தப்பு தான். கொஞ்சோண்டு ப்ராஃபிட்டை நீங்க புக் பண்ணியிருக்கணும். ஏன்னா பெருசா ஆசைப்பட்டு பணம் சம்பாரிச்ச பணமும் சேர்ந்து போயிருது.
நண்பர்களே, நான் கும்பா குட்டிகளை கேள்விப்பட்டிருக்கேன். பட் கும்பா குட்டிக்கெல்லாம் கும்பா குட்டி ஸ்கொயர் அப்படின்னு நான் ஒருத்தர் இதுவரைக்கும் நான் கேள்விப்பட்டதில்லை. அவருடைய மொத்த போர்ட்ஃபோலியோவுமே லாஸில் தான் இருக்குது. ஐடிசி எல்லாம் நல்ல கம்பெனி தான் இருந்தாலும் அதுவும் லாஸில் தான் இருக்குது. பிஜி இன்வெர்ட், ஐடிஎஃப்சி, ஹெச்டிஎஃப்சி, டாடா டெக்னாலஜிஸ் முதல் கொண்டு எல்லாமே நல்ல ஷேர் தான். பட் உச்சத்தில் வாங்கியிருப்பார் போல, எல்லாமே இப்போ நஷ்டத்தில் இருக்குது. போர்ட்ஃபோலியோவே லாஸில் இருக்குது. கடந்த 10 மாசமா அவரும் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஒரு ஐபிஓ கூட லாபகரமான ஒரு ஐபிஓ கிடைச்சிருந்தா கூட 100%, 150% லாபம் பண்ணியிருப்பாரு. அதுவும் அவருக்கு கிடைக்கல. ஸோ வாய் விட்டு அழுகாத நிலைமையில தான் அவர் இருக்காரு அப்படின்ற மாதிரி பதிவிட்டு இருக்காப்ல. உண்மையிலேயே நான் நிறைய பேர்த்த பார்த்துருக்கேன். 10,000 கிளைண்ட்டுக்கு மேலையெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். அதாவது ஏதாவது ஒரு மியூச்சுவல் ஃபண்டு உங்களை காப்பாற்றலையா, கடைசிக்கு அவரை வந்து ஈக்விட்டியில் ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோ ஸ்விங் ட்ரேடிங்கோ அந்த மாதிரி ஏதாவது காப்பாற்றி விடும். அல்லது ஈக்விட்டி அவரை காப்பாற்றி இல்லையா, ஆப்ஷனில் செல்லராவோ அல்லது பையராவோ ஏதோ ஒன்று அவரை காப்பாற்றி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, மியூச்சுவல் ஃபண்டு ஈக்விட்டி எல்லாம் கை விட்டாங்களா, அவரை வந்து ஐபிஓ கிடைச்சி ஐபிஓக்கள் மூலிமா பல லட்சம் பேர் சம்பாதிச்சவங்க இருக்கிறாங்க. சரி, இதில் எதுவுமே உதவலையா, ஏதாவது போனஸ் கொடுக்கக்கூடிய ஷேர் அல்லது டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய ஷேர்களை ஷேர் மார்க்கெட்டில் வாங்கி அதன் மூலிமா லாபம் பண்ணுறவங்க நான் பார்த்துருக்கேன். ஸோ எனக்கெல்லாம் வந்து மியூச்சுவல் ஃபண்டெல்லாம் 2 லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பாரிச்சு கொடுத்துருக்கு. இந்த பக்கம் ஆப்ஷனில் எனக்கு லாஸ் அப்படின்றது வந்தாலும் அந்த லாஸை தாண்டி மியூச்சுவல் ஃபண்டெல்லாம் எனக்கு சம்பாரிச்சு கொடுத்துருக்கு. அது மாதிரி எவனாவது ஒருத்தன் கைவிட்டாலும் வேற எவனாவது ஒருத்தன் வந்து நம்மளை காப்பாற்றுவான். அதனால தான் நான் எல்லாத்துலேயும் போய் கை வைக்கிறது. மியூச்சுவல் ஃபண்ட், ஈக்விட்டி, ஐபிஓ, ஆப்ஷன்ஸு, கார்பரேட் ஆக்ஷன்ஸ்னு எல்லாத்துலேயுமே போய் கை வைக்கிறது. என்ன மோஸ்ட்லி வந்து ஐபிஓவில் எல்ஐசி கும்பா தான் பாடி விட்டா, அதுக்கப்புறம் ஒன்றுமே எனக்கு கிடைக்கல. இந்த கார்பரேட் ஆக்ஷன்ஸ்லாம் போனஸ் டிவிடெண்ட்லாம் எனக்கு நல்லா வருது. ஈக்விட்டியில் ஒரு ஸ்விங் ட்ரேடிங் அல்ல ஷார்ட் டைம் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் 100% லாபம், 50% லாபம் கொடுக்குறவனு இருக்கான். மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் இப்போ எனக்கெல்லாம் 2 லட்ச ரூபாய்க்கு மேலே லாபம் இருக்குது. அதே மாதிரி இது பல வகைகள் வந்து நம்மளுக்கு காப்பாற்றி விடுது. ஆனால் இந்த நண்பர் என்ன சொல்கிறாருன்னா, பாவம் எதுவுமே காப்பாற்றல, டைரெக்டாக ஸ்டாக்ஸ் வாங்கியும் காப்பாற்றல, ஐபிஓவும் வாங்கியும் காப்பாற்றல. உண்மையிலேயே இது ஒரு வாய் விட்டு அழுகாத நிலைமை தான். இவருக்கு கும்பா குட்டி ஸ்கொயர் அப்படின்ற பட்டத்தை வந்து ரொம்ப மனசு வலியோட தான் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஹலோ, அது உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே இருக்கு. நான் வாங்கின ஸ்டாக் மட்டும் ஏறவே மாட்டேங்குது அப்படின்றாரு. பொய் சொல்லாதீங்க, அப்படியெல்லாம் யாருக்குமே கிடையாது. ஒரு நண்பர் இப்படி கூட சொல்றாரு, கும்பா குட்டி ஸ்கொயர் அப்படின்ற சொல்றாரு. சரி, ஓகே, அவர் எக்ஸப்ஷனல் கேஸை தனியாக வச்சுக்கிடுவோம். எனக்கு தெரிஞ்சு யார் எந்த ஸ்டாக் வந்தாலும் வாங்கின அடுத்த நாள்ல இருந்தே அப்படியே யூட்டர்ன் போட்டு கீழே போய் நான் பார்த்ததில்ல. அப்படியே கீழே போனாலும் கீழிருந்து மேல் நோக்கி ஏறி இறங்குவான். நீங்க யாருமே ஒரு ஷேரை வாங்குறாங்க, ஒரு நல்ல ஷேரா இருக்கும் பட்சத்தில் அதிலிருந்து அது அப்படியே கீழே போய் நீட்டி படுத்துருச்சு அப்படின்னு நான் இதுவரைக்கும் ஒரு ஷேர்களை கூட நான் பார்த்ததில்ல. ஒரு இத்து போன ஒரு ஷேர், பல பேர்த்து நாசம் பண்ணி விட்ட ஒரு ஷேர் அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன். ஒரு நண்பர் கூட சொல்கிறாரு பாருங்க, ரிலையன்ஸ் கேபிட்டல் அப்படின்ற ஷேர் வந்து போன வாரத்தில் டீலிஸ்ட் ஆகக்கூடிய அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்றது வந்துருச்சு. அதெல்லாம் ஒரு காலத்தில் 2500 ரூபா இருந்த ஷேர், அவன் வெறும் 12-13 ரூபா வந்திருக்கான். அதுக்கப்புறம் வந்து இப்போ டீலிஸ்ட் ஆயிருக்கான். ஆனால் இப்போ 2500 ரூபாயிலிருந்து அப்படியே நேராக நீர்வீழ்ச்சி மாதிரி இப்படி கீழே வந்துட்டான்னா அப்படித்தான் கிடையாது. இடையில ஏகப்பட்ட தடவை அவன் மேலே கீழே ஆடிவிட்டு அப்புறம் கடைசியில் 13 ரூபா இருந்தால் இப்போவுமே அந்த இன்சால்வன்சி ப்ரொசீஜரில், அதாவது அந்த கம்பெனியை ஓவர்டேக் பண்ணுறவங்க எதுவுமே சொல்லாமல் இன்னொரு 1 வருஷம் 2 வருஷம் டிலே பண்ணியிருந்தாங்கன்னா இப்போ வந்து அவன் 5 ரூபாய்க்கும் 10 ரூபாய்க்கும் எந்தையாவது ஒன்று ஆடிக்கிட்டு கிடந்திருப்பான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் யாராக இருந்தாலும் ஒரு ஷேர் வாங்கினாங்கன்னா உடனே கீழே போய் டைவ் அடிக்காது அப்படின்றத என்னுடைய நம்பிக்கை. நீங்கள் சொல்கிறது உண்மையிலேயே என்னால் நம்ப முடியல. ஒரு போர்ட்ஃபோலியோவில் 4-5 ஸ்டாக் வாங்கியிருக்கீங்கன்னா எப்படி எவனாவது ஒருத்த நாள் கீழே இறங்கியிருந்தாலும் மறுபடியும் மேலே ஏறி இருப்பா அப்படின்றத என்னுடைய கருத்து. இதுதான் எங்களுடைய ஓல்டஸ்ட் ட்ரிக். அதாவது எங்களுடைய ஓல்டஸ்ட் மெத்தட் படி நம்ம வாங்கி ஒரு ஷேர் ஏற மாட்டேங்குது, நீட்டி படுத்திருக்கான்னா அவனை பிடிச்சி கண்டபடி பேசினா என்ன ஒரு ஆச்சரியம், என்ன ஒரு கோயின்சிடன்ஸ், மதர் ஆஃப் கோயின்சிடன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பேங்க் நிஃப்டி ஒரு ஆகா வழி அப்படின்னு நம்ம சொன்னோம். உடனே அவன் ரோசப்பட்டு 1200 பாயிண்ட் ஏறி இருக்கானுங்க ஒரே நாளில். என்ன நம்ம திட்டுதலுக்கு அவ்வளவு ஒரு மகத்துவமா? என்னை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளே அப்படி திட்டி தான் வளர்த்தணும். சன்னக்குட்டி பட்டுக்குட்டின்லாம் கொஞ்சிக்கிட்டு இருந்தோம்னாக்கா நம்மளை போயா வாயா அப்படின்றாங்க. ஆகா, இந்த ஒரு சந்தோஷமான விஷயத்தை நான் பகிர்ந்துக்கிறேன். ஒரு நண்பர் என்ன சொல்றாரு, 2021 தான் அவரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. ட்ரேடிங்கே கிடையாது, ஒன்லி இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றாரு. இப்போ அவருடைய போர்ட்ஃபோலியோ கிட்டத்தட்ட 5 லட்ச ரூபாயா இருக்கு. அதில் 30% லாபமாக இருக்கு. இதை நம்மளுடைய சங்கத்துக்கு சொல்லுங்க. இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும்தான் பெஸ்ட் அப்படின்றார். அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும்தான் பெஸ்ட் அப்படின்னா, அதாவது லாபம் அப்படின்ற இலக்கை அடிக்கிறதுக்கு பல வழிகள் இருக்கு. ஆப்ஷன்ஸ் மூலியமா பல வகை ட்ரேடிங் பல வகையில் நீங்கள் போய் பண்ணலாம். ஷேர் மார்க்கெட்டில் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், ஐபிஓஸில் பிடிச்சி பார்க்கலாம். பல வகையில் போய் நீங்கள் அந்த இலக்கு லாபம் அப்படின்றத அடைக்கலாம். எந்த வழியில் போனாலும் சந்தோஷம் தான். ஆனால் உங்களுக்கு பூப்பாதை, நீங்கள் நடக்கிற இடத்துலலாம் ஒரு பூவை தூக்கி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது நல்ல ஷேராக பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டா அவ்வளோதான், ஒரு தடவை தான் வேலை.
ஒரு தடவை ஒரு நல்ல ஷேரை பார்த்து வாங்கிட்டு ஒரு வருஷம் கழிச்சு வந்து பார்த்தோம்னா அது வந்து ஒரு பூப்பாதையில் நடந்து வந்த மாதிரி இலக்கை ஈஸியாக அடைஞ்சிடலாம். பட் புதகுழியாக இருக்கும், சிங்கமெல்லாம் இருக்கும், கரடி இருக்கும், ஏகப்பட்ட சிக்கல் பிடிச்ச வேலை தான் இந்த ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கு, அந்த ட்ரேடிங், இந்த ட்ரேடிங் எல்லாம். அதெல்லாம் ரொம்ப ப்ராப்பராக டிசிப்ளின், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு நடந்து வந்து இந்த இலக்கை அடையணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அவருடைய எண்ணம் தான் என்னோட எண்ணமும். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது எளிதானது, அதில் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் பெஸ்ட் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா இதனால தான் மிக எளிதாக அந்த பாதையை அடைஞ்சிடலாம். நம்ம ஏங்க போய் நம்ம பணத்தை இன்னொருத்தருக்கு கொடுத்துட்டு நான் கஷ்டமான வழியில் போனேங்க, என்னால் இலக்கை அடைய முடியல, பாதி பணத்துலேயே என் பணத்தை பிடுங்கிட்டு திருப்பி அனுப்பிச்சிட்டாங்கன்னு நாம ஏங்க சொல்லணும்? ஒன்றா எல்லாத்துலேயுமே முதலீடு பண்ணணும், எல்லாத்துலேயுமே அட்டெம்ப்ட் அடித்து பார்க்கணும், இல்லைன்னா ஈஸியாக இருக்கக்கூடிய பூப்பாதையை செலக்ட் பண்ணி போய்கிட்டே இருக்கணும். ஆனால் இங்கே பார்த்தீங்களா ஷேர் மார்க்கெட்டில் எல்லாத்துக்குமே எல்லாமே செலக்ட் ஆகுறதில்ல. இந்த EPL லிமிடெட் அப்படின்னு பார்க்கல நம்மளுக்கு என்ன தோணும், சரி ஓகே இவன் ஒரு லாபகரமான கம்பெனி, இதுக்கு முன்னாடி 54 கோடி தான் லாபம் பண்ணியிருக்கான், இப்போ 231 கோடி இருக்குது, நல்ல ப்ராஃபிட் க்ரோத் இருக்கா, இவன் எதிர்காலத்தில் நல்லா இருக்கலாம். அதே மாதிரி பெரிய ஆளுக்கு பணம் போட்டிருக்கானுங்களா அப்படின்னு பார்த்தா பெரிய ஆளுகளும் நல்லா இந்த ஷேரை நம்பி பணம் போட்டிருக்காங்க, பிளட்ஜும் பண்ணல. இந்த ப்ரொமோட்டரும் வந்து 51% இவனே தான் கையில் வச்சுக்கிட்டு இருக்கா, கடனு கம்மியாக தான் இருக்கு, டிவிடெண்ட் நல்லா கொடுத்துட்டு இருந்தா நம்ம என்ன நினைப்போம், ஓ இது பரவாயில்ல நல்ல கம்பெனியாக தான் இருக்குன்னு நினைப்பான். ஆனால் ஒரு நண்பனுடைய சோதனை பாருங்க, இந்த EPL ஷேரில் வந்து முதல்ல 250 ஷேர் வாங்க ஆரம்பிச்சு அவன் இறங்கிட்டே இருக்கான். நம்ம நண்பர் ஏவரேஜ் பண்ணி கடைசியில் 1500 ஷேர்கள் அப்படின்றது கையில் வச்சிருக்காப்ல. இன்னுமே மார்க்கெட் ஏறி வந்து மேலே உச்சத்தில் இருக்கான், ஆனாலும் இவன் ஏர்லியே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறாப்ல. ஸோ இந்த ஷேருக்கு உண்மையிலேயே மான ரோசம்னு இருந்ததுன்னா இங்கிருந்து டபக்குன்னு ஒரு சப்போர்ட் எடுத்து மேலே ஏறி 300 ரூபா வரணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஆக வர வர எங்கேயுமே நான் எத்தனையோ சேனல் பார்த்துருக்கேன், ஆனால் எந்த சேனலும் இந்த மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸ் ஏகப்பட்ட ஐடியாக்களை அள்ளி தெளித்து நான் பார்த்ததே இல்லை. ஒரு நண்பர் அவருடைய ஐடியா சொல்கிறார், அதாவது மார்க்கெட் நல்லா இருக்கு, மார்க்கெட்டில் நல்லா இருக்கக்கூடிய பங்குகளை எடுத்து ஒரு உத்தேசமாக தான், அது எல்லாமே நல்ல பங்குகள் கிடையாது, நிஃப்டி 50 இண்டெக்ஸ், அது மாதிரி நிஃப்டி வால்டிலிட்டி இண்டெக்ஸ்னு ஏகப்பட்ட இண்டெக்ஸ்களை உருவாக்குறாங்க நல்ல நல்ல பங்குகளாக எடுத்து. அது மாதிரி இது ஆகவே ஆகாத கும்பா குட்டி பங்குகள், இந்த பக்கம் நீங்கள் போகிறது ரொம்ப ரிஸ்க்கு அப்படின்ற மாதிரி ஒரு இண்டெக்ஸை கிரியேட் பண்ணால் நாங்கள் அந்த பக்கம் போகாமல் இருப்போம்ல அப்படின்ற மாதிரி ஒரு அருமையான ஐடியா தர்றாப்புல. இதெல்லாம் ஒரு ப்ராக்டிக்கலாக தான் நான் பார்க்குறேன். இந்த ஸ்டாக்குகளெல்லாம் ரிஸ்க் இருக்குது அப்படின்ற சொல்லிட்டாங்கன்னா, ஏன்னா IPO வரும்போது அப்படித்தானே செபி மானிட்டர் பண்ணுது, IPO வர தகுதி இல்லைன்னா ரிஜெக்ட் பண்ணி விடுது இல்லை. அப்போ அதே மாதிரி மார்க்கெட்டுக்கு உள்ளே வந்ததுக்கப்புறம் ஏதாவது ஒரு ஷேர்கள் வந்து பிரச்சனையில் இருக்குது, லாஸ் மேக்கிங்காக இருக்குது அப்படின்னா இந்த இண்டெக்ஸ் பக்கம் போகாதீங்கன்னு ஒரு இண்டெக்ஸ் ஆரம்பித்து அதில் சில பங்குகளை சொல்லிட்டா பல பேர் போகாமல் இருப்பாங்கல்ல. எனக்கு பர்சனலாக இந்த ஷேர்ல எல்லாம் எந்த விதமான ப்ரெடிக்ஷனும் இல்லைங்க, அவன் என்ன வேணாலும் பண்ணுவான். ஐடியா அப்படின்ற ஷேர் எல்லாமே பெரும்பாலும் நியூஸ்களை வச்சு ஓடுறதான். இந்த கம்பெனி கூடி கடன் வாங்குறாங்க, கடன் கிடைச்சிருச்சு, அல்லது கவர்மெண்ட் 30% ஸ்டேக் எடுத்திருக்கு அப்படின்னு இப்படின்னு ஏதாவது ஒரு நியூஸ் வந்துச்சுன்னா அந்த நியூஸுகளை வச்சு ஏறவன் தான் இந்த வோடாஃபோன் ஐடியா. இவன் கிளீனாக ப்ராஃபிட்டுக்கு வந்து ஒரு சுஸ்லான் வந்து வெறும் 7 ரூபா இருந்தது, அப்போ இருந்து அவனுக்கு நிறைய ஆர்டர் கிடைச்சது, லாபத்துக்கு வரான் அப்படின்ற நியூஸ் வந்த உடனே அவன் 50 ரூபாய்க்கு பக்கம் வந்துட்டான். டாடா மோட்டர் அதே மாதிரி தான் வெறும் 100 ரூபாய் பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தான். அவனுக்கும் வந்து இந்தியாவில் அவன் மாற்றி விட்ட, அதாவது அவனுடைய பழைய இண்டிகா கார்லாம் யோசிச்சு பாருங்க, ஏதோ இண்டிகா காரா அந்த மாதிரியான கார்கள்லாம் பெருசாக சேல் ஆகல, அதெல்லாம் டிராவல் ஏஜென்சி மாதிரி எடுத்துட்டு இருந்தாங்க, பர்சனல் யூஸ்க்கு அதிகமாக எடுக்கல. அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப மாடர்னாக ரொம்ப மாற்றி வடிவமைச்சு அந்த ஸ்டாக் விட ஆரம்பிச்சாங்க, சேல்ஸ் அதிகமாச்சு, இவங்க கடனை அடைச்சிருவாங்க அப்படின்ற நம்பிக்கையில் 100 ரூபாய் இருந்த டாடா மோட்டர் இப்போ 1000 ரூபாயில் வந்து ட்ரேட் ஆகிறான். அது மாதிரி இந்த ஐடியா ஷேர் வந்து நிறைய பேர்த்த அடிஷன் பண்ணுறாங்க, அவங்க வருமானம் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்ற மாதிரியான நியூஸ்ல இவன் மேலே வரல. இவன் கடன் வாங்க ஏற்கனவே கடனில் இருக்கான், மறுபடியும் கடன் வாங்க போகிறான் அப்படின்ற ஒரு நியூஸ் வந்தோடனே மேலே ஏற்றி விட்றாங்க, இறக்கி விட்றாங்க. ஸோ எனக்கு வந்து இதில் தனிப்பட்ட கெஸ் அப்படின்றது எதுவும் இல்லை. எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் நீங்கள் தான் யோசிச்சு எடுக்கணும். நீங்கள் 80,000 ஷேர் நீங்கள் போய் 18 ரூபாய்க்கு எடுக்கிறீங்கன்னா அப்போ நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்ஜெக்டிவில் தான் போய் எடுத்திருப்பீங்க. மேலே போகுமா கீழே போகுமா, கீழே போனால் அடுத்த பிளான் என்ன அப்படின்றதெல்லாம் நீங்கள் யோசிச்சு தான் எடுத்திருப்பீங்க அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஆனால் இங்கே பாருங்கள், ஒரு நண்பனுடைய கருத்து வந்து ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருக்குது. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் ஒரு இடம் சொல்லியிருந்தேன், பாவம் ஒரு 50 லட்ச ரூபாய் என்னமோ ஒருத்தர் லாஸ் பண்ணி ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டாரு அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு இடம் பேசிகிட்டு இருந்தோம். அப்போ ஒரு நண்பர் வந்து இன்ஸ்பிரேஷனலாக என்ன சொல்கிறாருன்னா, நானும் தாங்க நிறைய தடவை 20 லட்ச ரூபா பக்கம் லாஸ் பண்ணிட்டேன், ஆனால் அதை நான் மறுபடியும் ரெக்கவரி பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. இது ஒரு நல்ல விஷயம்தான்.
பட் இருந்தாலும் நம்ம ஏன் சுடுகாட்டுக்கு போகணும் ராத்திரியில் அப்படின்ற மாதிரி எதுக்கு முதல்ல 20 லட்ச ரூபா லாஸ் பண்ணணும்? அந்த அளவுக்கு நம்ம கிட்ட ஒரு 2 கோடி இருக்கு, 5 கோடி இருக்கு, 10 கோடி இருக்குன்னா அப்போ பர்சன்டேஜ் பேசிஸ்ல இந்த மாதிரி லாஸ் பண்றது தப்பு இல்லை. நம்ம கிட்ட இருக்கிறதே 2 லட்சம், 4 லட்சம், 10 லட்சம், அதுவும் கடை வாங்கி போட்டது அப்படின்னா முதல்ல கடை வாங்கியே போடக்கூடாது ஷேர் மார்க்கெட்ல. அப்படி வாங்க போட்டு எதுக்கு மொத்தத்தில் லாஸ் பண்ணணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. பட் இருந்தாலும் யாரும் வாழ்க்கையை முடிச்சுக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை, நஷ்டமாயிடுச்சு அப்படின்ட்டு. ஏன்னா இந்த மாதிரி பல நண்பர்கள் வந்து லாஸ் பண்ணாலும் திரும்பி எடுத்திருக்காங்க. ஆஹா, இங்க பாருங்க, ஒரு நண்பர் நான் என்ன நினைச்சிட்டு இருக்கானோ அதே தான் அவரு மனசுல நினைச்சிட்டு இருக்காரு. ஒரு 25,000 மாசம் நம்மளுக்கு டிவிடெண்ட் நிலையான வருமானம் அப்படின்ற மாதிரி வந்துருச்சுனாக்கா எங்க அப்பா என்னைய போடா அப்படின்னு திட்டுனா கூட அமைதியா நான் பாட்டுக்கு பெட்டி படி எடுத்துட்டு கிளம்பிடுவேன். ஸோ அந்த மாதம் ஒரு இன்கம் வரணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம் தான். நான் இந்த பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் மூலிமா இப்போ ஒரு மாதத்துக்கு ஒரு 3000 ரூபா வர மாதிரி வழி பண்ணியிருக்கேன். ஸோ அதில் தான் நான் வந்து ஷேர் மார்க்கெட்டில் ஒரு நல்ல டிவிடெண்ட் மூலிமா சம்பாதிக்கணும்னா இப்போதைக்கு எனக்கு பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் தான் இருக்குது. அஃப்கோர்ஸ் அந்த பணம் வந்து 100 ரூபாய்க்கு வாங்குறது 80 ரூபாய்க்கு போகலாம், மறுபடியும் 120 ரூபாய்க்கு போகலாம், அல்லது 60 ரூபாய்க்கு போகலாம். பட் அவன் மாதம் ஒரு வருஷத்துக்கு 12% பேசிஸில் ரிட்டர்ன் கொடுத்துட்டே இருந்தானா சந்தோஷம் தான். எனக்கு அந்த பிஜி இன்வெர்ட் தான் ஒரு பெட்டரான வருமானம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. இன்றைய தகவலில் உங்களுக்கு உதயம் எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.